மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் இந்த வாரம். இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது. வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு நன்மையாகவே அமையும். நீங்கள் புதிய விஷயங்களை டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. உங்களை நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ யாரெல்லாம் எகைன் அண்ட் எகைன் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. லைஃப்பில் உங்களுக்கான அம்பிஷன் என்ன, லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த வாரம் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து உதவி பண்ணுவார். எப்போயெல்லாம் நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கான நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. அதோடு உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப நாளாக சேலாகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு விற்காமல் இருந்துச்சு அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷனில் பெரிய லெவலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்புமே ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க, பார்ட்னரும் லாபம் அடைவார். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. வேறு கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் போடுங்க. யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் வரும். இந்த வாரம் அப்பாவால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த வாரம் சிவனை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாரை வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.